கைஸ் இந்த வீக் வெனஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டில் ஒரு என்ட்ரி எடுத்திருந்தோம். இந்த என்ட்ரி பார்த்தீங்கன்னா 1:3 எபோவ் டார்கெட் இருந்தோம். ஓகேங்களா? இந்த என்ட்ரி நம்ம எப்படி அனலைஸ் பண்ணோம் அப்படிங்கிறத ஒரு பிரேக் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீப்பாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போனா தான் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். லெட்ஸ் கோ நம்ம வீடியோ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டே டைம் ஃப்ரேமில் ஒரு எஃப்இஜி மார்க்கெட் கிரியேட் பண்ணி கொடுத்துருந்தோம். இந்த எஃப்இஜி மார்க்கெட் டேப் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட என்ட்ரி இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேப் ஆன மாதிரி வந்துட்டு பட் மார்க்கெட் வந்து என்ன பண்ணல, டேப் ஆகலை. ஓகேங்களா? ஸோ இதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிஆர் எஸ்எம்டியில் மார்க்கெட் டேப் ஆகிடலாம். ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிடிஆர் எஸ்எம்டினா ஒன்றும் இல்லை, சிம்பிளாக நான் உங்களுக்கு காட்டுறேன். எப்போவுமே கோல்டுக்கு வந்து கோரிலேட்டட் பேர் அப்படின்னா நமக்கு சில்வர் தான் நம்ம எடுப்போம். ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள், இதில் ஒரு எஃப்இஜி கிரியேட் ஆயிருக்கா? ஸோ இந்த எஃப்இஜியை மார்க்கெட் ஆல்ரெடி இந்த பிளேஸில் நமக்கு டேப் ஆகிட்டோம். உங்களுக்கு பார்த்தாலே நல்லாவே தெரியும். ஓகே, அதனால தான் நம்ம இங்கே டேப் ஆனதுக்கப்புறம் நமக்கு கோல்டுலேயே டேப் பண்ண மாதிரி தான் அர்த்தம். ஓகேவா? ஸோ அந்த கன்ஃபர்மேஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் இங்கேருந்து நான் 4 ஹவருக்கு போகிறேன். ஓகே, ஸோ 4 ஹவருக்கு போனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இன்னொரு கன்ஃபர்மேஷன் எனக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கீழே வந்து ஒரு வால்யூம் இம்பேலன்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இது வரைக்கும் தான் வந்திருக்கு. கரெக்டாக? ஸோ நான் உங்களுக்கு ரீப்ளே மோடில் காட்டிகிட்டு இருக்கனால இப்படி ஷோ ஆகுது. ஸோ ஆக்சுவலி நம்ம ரியல் மார்க்கெட் இங்கே தான் இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வால்யூம் இம்பேலன்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. இதுக்கு மார்க்கெட் கண்டிப்பாக வந்தாகணும். அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஓஎஸ் நமக்கு கொடுத்துருக்கோம் 4 ஹவரில் மார்க்கெட். ஓகே, ஸோ அந்த பிஓஎஸ் நம்ம மார்க்கெட் பண்ணியாச்சு. எப்படி இருந்தாலும் மார்க்கெட் வந்து ப்ரீமியமில் இருக்கான். ப்ரீமியமில் இருந்தால் எப்பயுமே நம்ம செல் சைடு தான் நம்ம என்ட்ரி பார்க்கணும். ஓகேவா? ஸோ டார்கெட்காக கீழே இருக்க வால்யூம் இம்பேலன்ஸை நம்ம ட்ரா பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு பிடிஆர் எஸ்எம்டி கரெக்டாக, அந்த பிடிஆர் எஸ்எம்டியில் மார்க்கெட் டேப் ஆகிடலாம். ஆனால் கோல்டில் டேப் ஆகலை. அப்படின்னா சில்வரில் டேப் ஆகிட்டோம் அப்படின்னா கோல்டில் டேப் பண்ண மாதிரி தான் நமக்கு மீனிங். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 2-3 கேண்டில் நம்ம ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணி பார்ப்போம். இங்கே நமக்கு ஒரு எஸ்எம்டியுமே கிடைக்க ஆரம்பிக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் நான் கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கிளியராகவே தெரியும். ஸோ இந்த பிளேஸில் பாருங்கள், இங்கே ஒரு ரிஜெக்ஷன் கிடைச்சா தான் நம்ம ஒரு என்ட்ரி போகணும். கரெக்டாக? ஸோ என்ன தான் நம்ம டைம் ஃப்ரேம் மார்க்கெட் அனலைஸ் பண்ணி வச்சுருந்தாலுமே நமக்கு 30 மினிட்ஸில் ஒரு ரிஜெக்ஷன், அது இல்லாமல் அதில் ஒரு ரிஜெக்ஷன் கிடச்சதுக்கப்புறம் 5 மினிட்ல ஒரு ரிஜெக்ஷன் பார்ப்போம். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இந்த பிளேஸில் நமக்கு ஒரு ஐஎஃப்இஜி கிடச்சிருக்கு. கரெக்டாக? 30 மினிட்டோட ஒரு ஐஎஃப்இஜி கிடச்சிருக்கு. ஸோ ப்ராப்பராக மார்க்கெட் அதை க்ளோஸ் பண்ணியிருந்தோம். அகைன் வந்துட்டு மார்க்கெட்டை இந்த பிளேஸ் அந்த ஐஎஃப்இஜி டேப் ஆகும்போது நம்ம 5 மினிட்ல போய் ரிஜெக்ஷன் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இந்த பிளேஸில் ஒரு எஸ்எம்டி இருக்குது, அதையும் நம்ம தெளிவாக பார்த்துடலாம். ஸோ அந்த எல்லோ கலர் மார்க் பண்ணதை டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பிளேஸில் பாருங்கள், ஹை டு லோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எஸ்எம்டி கொடுத்துருக்கோம். சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஸ்எம்டி ஹை டு ஹை கொடுத்துருக்கோம். ஓகே கைஸ், புரிஞ்சுதுங்களா? ஸோ கோல்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஸ்வீப் பண்ணல, சில்வரில் ஸ்வீப் பண்ணியிருந்தான். ஸோ என்ட்ரி வந்து செல் சைடுக்கு நல்ல ஒரு செட்டப் கொடுத்துருக்கு. ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸில் நமக்கு ஐஎஃப்இஜி க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகணும், மார்க்கெட் வந்து இந்த ஐஎஃப்இஜியை டேப் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் வெயிட் பண்ணி பார்ப்போம் டேப் ஆகிறான்னுட்டு. ஓகேவா? ஸோ இந்த பிளேஸில் ப்ராப்பராக டேப் ஆகிட்டோம் ஆல்ரெடி. ஓகே, ஸோ இந்த பிளேஸில் டேப் ஆகிருக்கு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நான் 5 மினிட்ஸுக்கு நான் கன்வெர்ட் பண்ணுறேன். 5 மினிட் கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒரு ரிஜெக்ஷன் நம்ம பார்க்கணும். ஓகேவா? இப்போ 30 மினிட்ல நமக்கு டேப் ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நிறைய சான்சஸ் இருக்குது எஸ்எல் வாங்குறதுக்கு. 5 மினிட்லேயே ஒரு ரிஜெக்ஷன் பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, எஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன மார்க் பண்ணிட்டேன்னா ஜஸ்ட் ஒரு சிஎஸ்டி நான் மார்க் பண்ணிட்டேன். ஓகே, சிஎஸ்டி மார்க் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் இந்த சிஎஸ்டி நமக்கு கிடைச்சதுக்கப்புறம் கேண்டில் அதை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த இடத்துல என்ட்ரி போகலாம். ஓகே, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேண்டில் வந்து ப்ராப்பராக க்ளோஸ் ஆயிடுச்சு அந்த சிஎஸ்டி. இப்போ நம்மளோட என்ட்ரி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல் சைட் பொசிஷனு, ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் ஐ, இங்கே என்ட்ரி. ஸோ டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 1:3. எஸ், இதாங்க எஸ் நம்ம என்ட்ரி. இப்போ பார்ப்போம் இந்த என்ட்ரி எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ என்ட்ரி இந்த இடத்துல டேப் ஆகிருக்கான். கரெக்டாக?
எஸ் எஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 1:3 RR டார்கெட் ரன் ஆயிடுச்சு. அதுக்கு மேலேயுமே மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டா நம்ம சொன்ன மாதிரி கீழே இருக்க அந்த வால்யூம் இம்பேலன்ஸ்க்கு மார்க்கெட் என்ன பண்ணிட்டான், அங்கே ரீச் ஆகிட்டான். ஓகேங்களா? தென் இது மாதிரி அப்கமிங் வீடியோஸ்க்கு நம்ம பேஜை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.